ஹலோ காய்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற அனிமே நம்ம மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் அனிமோட சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி வந்துருங்க. ஏன்னா அதை செக் பண்ணால் மட்டும் தான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கிற பெல் ஐகான் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ வேறு சொல்கிறதுக்குலாம் வாங்க முடியலாம் போயிடலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் சீசன் 1 எபிசோட் 4. The fourth Hokage. I'm trying to put you in the worst mood. Be one cleaner than your church shoes. Really want to just to hurt you. All that love just to tease you. எபிக் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து எப்பயும் போல கிளாஸை கவனிக்காமல் அவன் பாட்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா பானை மாதிரி ஒன்று இதை எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே உட்காந்து என்னடா பானை தோறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகா பார்த்துட்டு இருக்கான். இந்த பானைக்குள்ள இருந்து சில பிளாக் அண்ட் ஒயிட் காயின்ஸ்லாம் இருக்கிறான். இந்த கேம் பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் நம்ம ஹீரோ வந்து இந்த ப்ராப்பராகவே விளையாட மாட்டான். நம்ம ஹீரோ தான் அவனோட வேர்ல்டு எப்படி வச்சு விளையாடிக்கலாம்ல, அது அவனோட வேர்ல்டு ஆச்சு இல்லை, அதனால் எப்படின்னா விளையாடுவான். ஸோ நம்ம வந்து இது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது ஒரிஜினல் கேமாக இருந்தால் கஷ்டம் தான். பட் அது அவன் இஷ்டத்துக்கு விளையாடுறதுனால நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஹீரோ வந்து அந்த காயினெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறான்னா ஒரு பியர் மாதிரி பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம யோகா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேம் இப்படி இருக்காது. ஆக்சுவலாக எனக்கு அந்த கேம் தெரியலனாலும் இந்த மாதிரிலாம் அந்த கேமை விளாட மாட்டாங்க. இவன் எப்பயும் போல இதை வேலை தரம் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகா பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம ஹீரோ வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்னடா திருப்பி பியர் ஏதோ கலைச்சு போட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பியர் வந்து இன்னொரு ஒயிட் கலர் பியர் இருக்குல்ல, அந்த பியர் அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா இவன் வந்துட்டு என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம யோகாவும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம யோகா வந்து நம்ம ஹீரோ விளையாடுற கேமை எப்பயுமே ஒரு ரியாலிட்டி மூவியோட தான் கம்பேர் பண்ணி பார்ப்பா. அதே மாதிரி இதையும் ரியாலிட்டி மூவியோட கம்பேர் பண்ணி பார்க்குறா. அதாவது என்னன்னா 2 சாமரைஸோ இல்லை 2 வாட்ச்மேனோ யாரோ இவங்க ஆனால் தெரியல. ஆனால் இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒயிட் கலர் பியர் வந்து இன்னொருத்தனும், இந்த பிளாக் கலர் பியர் வந்து இன்னொருத்தனும், இப்படி அவங்க 2 பேரும் அப்படி அல்டிமேட்லி இப்படி பெல்ட்டி போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு அப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இதை நம்ம யோகா வந்து யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கா. நம்ம யோகாவுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பியரை பிடிச்சி போயிடும் போல அப்படி அவ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கா. பட் என்னன்னா திடீர்னு சார் கிளாஸ் நடக்கிறதே மறந்துட்டு ஐயோ நம்ம கிளாஸ் வர கவனிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறா. எழுத ஸ்டார்ட் பண்ணுற பேரில் நோட்டு எடுத்து எழுதினா விட அதோட ஞாபகமாகவே திருப்பி அந்த பியர் ஃபைட் பண்ணுறதையே திருப்பி உறைஞ்சி வச்சிடுறா. இதை பார்த்தோன்னே ஐயோ எல்லாம் இவனால தான் ச்சே இவனை பார்த்தாலே இப்படி தானே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோகாவை போடுறா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவன் வச்சிருந்த பியர் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு வித்தியாசமா பண்ணிருக்கான். இதை பார்த்தோன்னே வந்துட்டு இவன் எதுவும் பெரிய மூவ் பண்ண போறான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து அவனோட கலைத்துவமான அந்த ஒரு மூவ் பண்ணலான்னு இருக்கான். கரெக்டாக அவன் என்ன பண்றான்னு பார்த்தா 2 பியரையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இவளுக்கு சரியான சாக்கு. ஜாயின் பண்ண உடனே லாஸ்ட்டாக காட்டுறாங்க இந்த 2 பியருமே சேர்ந்து ஒரு மெகா பியரை அவன் மாற்றி வச்சிருக்கான். நம்ம என்னென்னமோ நினைச்சா இவன் என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகா பார்த்துட்டு இருக்கா. திருப்பி நம்ம ஹீரோ வந்து ஏதோ டெத் ஸ்ட்ரைக் மூவ் ஏதோ பண்ணலான்னு இருக்காரு போல, அதை வச்சு கையை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம யோகா வந்துட்டு சரி நம்ம படிக்கிற வேலையை பார்க்கணும், இவனை கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது, இவனை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்போ நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோகாட்டில் படிச்சுட்டு இருக்கா. என்ன தாண்டா தீவிரமாக அந்த டெட் ஸ்ட்ரைக் மூவ் பண்ணுறான். என்னது 2த்தையும் ஒன்றா சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இன்னொன்று சேர்த்து ஃபைட் பண்ண வச்சுட்டு இருக்கானா. இவன்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க வாய்ப்பே இல்லையே. இவன் என்ன நீ சும்மாவே இருக்கும் போல மாட்டான்ல, இவன் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான் போலையே. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த கேமை வேறு மாதிரி விளையாடணும். பட் இவன் இந்த மாதிரி விளையாடுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த இடத்துல என்னன்னா எனக்கு வந்து அந்த ஒரு பியர் ஜெயிக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த பியர் ஜெயிச்சிருச்சு நான் நினச்ச மாதிரி. பட் என்ன ஒரு பிரச்சனைனா நான் கிளாஸை கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்காமையே பாட்டில் பார்த்துட்டு இருக்கா. ஏய் பொண்ணு என்னவோ அந்த சைடு பார்த்துட்டு இருக்க? ஐயோ நான் இதுவும் பார்க்கல சார், இவன் தான் சார் பண்ணாங்க, இவன் தான் நான் இது பண்ணல சார், நீ விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை கட்டினா நம்ம தலையை வந்து எதுவுமே பண்ணாமல் அசால்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். நோட்ஸ் படிச்சிருக்கிற மாதிரி, அதுவும் நடிப்பு தான், நோட்ஸ் படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். உடனே இங்கே பாருங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காட்டினா இந்த சைடு கரடிப்பு முடிஞ்சிருக்கிறது காமிக்கு. உடனே நீ இதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரியா, நீ படிக்கிறதுக்கே வரல, நீ ஒழுங்காக பனிஷ்மெண்ட் வா, ஒழுங்காக நெல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யோகா வந்துட்டு எப்பயும் உன்னால் நான் தானே திட்டு வாங்குறேன், சே உன் கூட இருக்கிறதே தப்பு போலையேடா, என்னடா என்னை இப்படி கோத்து விட்றீங்க, எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகா ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ பாட்டில் கேஷுவலாக உட்காராரு. இதோட எபிசோடு முடியுது. காய்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், நான் வந்து நெக்ஸ்ட் என்ன அனிமே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன போடலான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து எந்த அனிமே போடுறதுன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் இந்த எபிசோடில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வேறு எதாவது எபிசோடில் கூட சொல்லுங்கள். பட் எப்படியாச்சும் சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து என்ன அனிமே நீங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. நான் வந்து ரீசெண்டாக தான் இந்த அனிமேல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அனிமேல வியூவர்ஸ் எந்த அனிமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும் தான் என்னால் வந்து பெஸ்ட்டு கொடுக்க முடியும். ஸோ நீங்களும் உங்களோட சஜஷனை கேட்டுருங்க. சரி வேறு சொல்கிறதுக்குள்ள தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.